ஒரு ரீசனா இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா சொல்ல ரீசனா இருக்குன்னாக்கா முதல் என்ன பண்ணணும்னா இந்த துணியை துவைச்சு போடணும். 3 மாசம் ஒரு போட்டு அதை துவைச்சு பள்ளி வரைக்கும் 1.5 மாசம் ஆகுது. அது இருக்க கிராப்ப பேத்தியா, இது கிராப்ப பாருங்க, இது கிராப்ப பேத்தியா ஓட்டணும் தெரியுது. பள்ளி வேலைக்கு அந்த துணி துவைச்சு கட்ட இது வச்சதா பொண்டியாட ஓட்டுவோம். நல்ல அழகா முடி வச்சினாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சது போல இது முடி பத்தியா பாருங்க. இது கீழே 4 முடியும். இந்த மாதிரி முடி வச்சுக்கிட்டு இது ஒரு ஸ்டைலு. பள்ளி வளர்க்க மாட்டேங்கிற முடி தோட்டுக்க கறி வேசிட்ட கறி ஆட்டுக்கு போ. பண்ணி ஓட்டின்னு வந்தாங்களா? இது என்ன பண்ணுது? அந்த லாரியில இருந்து எகிரி குச்சிருத்துக்கியா நெடுக்க பீத்தினு தம்பி ஈசன் ஏறுவது அதை பார்க்கணும். என்ன ஈசன் ஏறது என்ன கழுத அப்படி சொல்லு. ஈசன் ஏறுவது என் வீட்டுல வெள்ளி விடாதா, உன் வீட்லயும் உழு ஒரு நாளைக்கு போனா
களவாரி ஏதற்பது வீணை குறியாது நாதத்துக்குரியது சங்கீதம் நாரதம் கலகம் கலகத்தை கொடுத்த மக்கள் சக்கல் மகள தாச்சாங்க ஏதற்பது கபாலத்துக்குரியவர் அரக்கர் செய்வது ராவண நாடு இலங்கை என்றால் சமுத்திரம் என்றால் அலை ஆதிசாஸ்திர பள்ளி கொடுப்பது நம நாராயணமூர்த்தி ஊர்த்தாலி அர்த்த போய் 19 பேர் தாலி அர்த்தலாம் கை பேசிருக்காங்க ஒரு கோட்டை பாட்டில் உயரம் தான் இருக்குது கோட்டை அடிக்குது அடிக்கும் எந்த திருவாய்க்க மாவட்டம் வருங்க எந்த சமயம் முன்பாகவே சிரிக்குது இல்ல புள்ளிடும் இந்த திருவாய்க்க மாவட்டத்தை எந்த சமயம் முன்பாகவே தெரியாது உனக்கு அந்த மாதிரி புதிக்க தெரியாதா எங்க இருங்க உற்று நோக்கி உற்று நோக்கி ஆள் யார் என்று விளக்கம் ஆலயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா தாலியார்த்த கோபாகம் எல்லாருக்கும் தெரியும் அந்த கோபாகத்தை சொன்னதான் கோபாகத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோட்டையாம்பலத்தை சேர்ந்த விஸ்வநாத கோனாருக்கும் பத்தியமானது சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் குமாருக்கு நேரலையோர் வரதராஜ கோனாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா கோபாகத்துக்கு கோட்டையாம்பலத்துக்கும் 3 கிலோமீட்டர். ஆமா ஆமா அப்படியே அந்த கோட்டையாம்பலத்திலே வாசல் செய்து வர முடியாது. விஸ்வநாத கோனாருக்கும் பத்தியமானது சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் இந்த குமாருக்கு தம்பி குமார் யாரு இப்ப கொந்தமாதேவி கேட்டிட்டு வந்தாரு அவர்தான். அந்த குமாருக்கு தம்பி வரதராஜ கோனாருக்கு இந்த அந்த கோனார் இப்படி இந்த மகன் கம்யூனிட்டி நான் சொல்றேன் கேட்கறேன். அவரு குச்சி வந்து ஒரு ஆர்வம் எனக்கு நீ அடிக்கிறேன் பொது தண்டை ஏன் என்ன கரண்ட் பில்ல கட்ட போறீங்க அடிச்சுக்க இப்பதான் குதி பாடுவான் எப்படி இந்த கல்யாண முருகை கட்டி கட்டிட்டு வந்து இப்பதான் பூத்து ஓடுவான். சாயங்காலம் 5 மணிக்கு மேல பாரு இந்த ஆட்டக்காரனோட பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்டு, திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்டுல ஒரு பையன் எடுத்து தோல்ல மாட்டி பாருங்க. இவங்க எப்படி சிக்கு முடி வாங்குறது? வாங்கம்மா வாங்க, தேவையில்லாத சிக்கு முடி நாங்க வாங்குறோமா. 100 கிராம் 200 ரூபா, 200 கிராம் 400 ரூபா. வாங்கம்மா வாங்க, வாங்கணும் வருது. தேவையில்லாத சிக்கு முடி வாங்குறோம். சொல்றத பார்த்தா சிக்கு முடி போயதுக்கு வியாபாரம் பண்றோம். இவன் தான் சிக்கு முடி வாங்குறோம். மாரி தான் இருப்பீங்க ஆட்டக்காரா. சிக்கு முடி
எடை மூட்டாளா அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு நான் சொல்லல. நான் வெளிய தூக்கி போறேன். எங்கடா போயிட்டு கேட்டா நாளைக்கு காலையில மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு அக்காவை எப்படி போய் போற? பாப்பா மூணு வச்சிருக்கியா? நீ எப்படி ஆட்டுறியா அதை போட்டா நானும் ஆட்டுறேன். நான் ஆட்டலாம், நீ நானும் ஆட்டுவோம். நான் ஓடினோம், நானும் ஓடுவேன். நான் உட்கார்ந்தா நானும் உட்காருவேன். இந்த கிணத்துல கை வச்சு உயிரை விட்டால் என்ன அம்மா இருக்கு? நான் அது முடியாது. உயிரை விட வெளியும் போக மாட்டேன். உயிரை விட்டுட்டேன்னா உன் குடும்பத்தை பாக்குறது யாரு? நீ பாத்துக்க. நான் இருந்தேன்னா குடும்பத்துக்கு போக வர இருப்பேன். சொன்னாதான் தெரியும். சொல்லாத கண்ணியெல்லாம் கிளப்புறான்னு பழகுறேன். தண்ணி ரோட்ல போட்டு அருவாக்கோடி பூடிக்க. எனக்கு சூடாட தெரியாதா? டேய் ஸ்கார்லி, டவுசன் பாட்டி. உங்களோ இல்லனா அவ்வளவுதான். அது இதெல்லாம் தம்பி தாளப்படி. இப்பதான் உங்களோ எடுத்தோம்னா காலையில சொன்னா செவுல அரைச்சுவோம். எடு. மச்சான் இருடா மச்சான் வரேன். அருவாக்கோடி பூடிக்க. அடிக்கடா ஒரே அடிக்கடா. கேட்டு கேட்டு வாங்க தெரியல. அருவாக்கோடி பூடிக்க. அவன் எடுத்து அவன் போராட்டி அவன் சோலாப்பூர் சமக்காலம் மேல விட்டான். பலவை நல்லா சொன்னாலும் போயிட்டு காட்டுறோம். உன்னுடைய பெயரா இடும்பா சூரத் அல்லாஹ் உமர் அல்லாஹ் இல்லல்லாஹ் உமர் அல்லாஹ் அல்லாஹ் உமர் அதுக்கு நான் அல்லாஹ் கும்பிட்டேன். அப்படினா ஒக்கால ஓய் என்ன பேரக பட்டது? உன்னுடைய பேரா இடும்பா சூரத். இடும்பா சூரத். ஐயா
நாடு என்ன கிடையாது. எனக்கு நகரம் கிடையாது. போறம்போக்கு கம்யூனிட்டி வரும் போறவங்களாம் மிரட்டாண்டா போறம்போக்கு கம்யூனிட்டி. நாடு இல்ல நகரம் இல்ல இந்த கம்யூனிட்டி ஏன்டா நாடு இல்ல நகரம் இல்ல எந்த கம்யூனிட்டி சொன்னோம். அப்புறம் இப்பதானே சொன்னேன் எனக்கு அதாவது நாட்டுக்கு பேரு அந்த நாடு கிடையாது. நான் ஆளக்கூடியது என்ன தெரியுமா? இடும்பா வனம். இடும்பா வனம். அந்த வரி வாழ செய்து வர முடியாது. இடும்பா சூரன். இடும்பா சூரன். ரெண்டு பேரும் அதல அதல இதல அதல அதல பாதல பூதல பூதல மாணவரே கேட்டுருக்கேன் தெரியுமா? பூதலம் பூதலம் பூதல பூதலம் அப்படி சொல்ல முடியாது. கருவாடுடா பழமிடு கோலடா ஓ வாயிலயம் அப்படி என்று சொல்ல முடியாது. 30 அடி தேவர்கள் 40 என்னை கண்டால் பாய்வதிலே புலிக்குட்டி துள்ளுவதிலே மான்குட்டி ஓடுவதிலே முயல்குட்டி தின்பதிலே பன்னிக்குட்டி. பெருமை தாங்க சொல்றேன். அப்படி அனைத்து தேவர்களும் என்னை கண்டால் அப்படி இருப்பார். எப்படி என்னை கண்டால் அஞ்சு என்று நடக்க வேண்டும். இடுமாசூரன் இடுமாசூரன் என்றால் கருக்குள்ள அப்படி நாங்கள் எத்தனை பேரு எத்தனை ஆண் எத்தனை பெண் எத்தனை தெரியுமா? 2 ஆண்கள் 2 பேரு ஒரே ஒரு பொண்ணு. நான் இந்த இடுமாசூரன் ஒன்று என் தம்பி அவங்க வரக்கூடிய வல்லரக்கன் ஒன்று என் தங்கி அவங்க வரக்கூடியான இடும்பி மும்மலக்கண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. மும்மலக்கண்ணி ஒண்ணு மும்மலக்கண்ணி இடும்பி அப்படின்னு பெயரோடு நீங்க இந்த காட்டிலே வளர்த்துங்க. இந்த வனத்திலே கலந்து வரும். எங்களுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? என்ன இட்லியா அப்புறம் என்ன இந்த சோறா திங்கிறதுலே அப்புறம் என்ன பிரியா தின்றேன். அது வாய்த்தான். அதாவது நீங்க சிக்கிறீங்களா அது போல இட்லி பூரி அப்படி என்று மாமிசம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் உண்பது பூரா நரமாமிசத்தை உண்ணுவது வழக்கம். அகோரமாகி விட்டால் முன்னையா விடுவேன்.
என்னையா உன்னை ஒரு ஊருக்காரா நீ நானே என்னடா செய்யறது உன்னை விட பலமற்றவனாக அவன் அடி வாத்தண்ட அடிப்பது இரண்டுகளாக கிழிப்பு இரண்டே வாழாக போட்டுக் கொள்வது சரி அப்பேர் வந்தாள் அப்படி இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே நந்தவனத்தை சுற்றி பார்த்து இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் போனோம் உன்னையும் சாட்டுவேன் காலாடிகள் உன்னை சாட்டுவேன் சரி பத்தாளாடிகள் உன்னை சாட்டுவேன் அந்த பொட்டி தள்ளுறவன் வெள்ளி சாப்பிடு அவன் எனக்கு கடவாளிக்கு கூட காண மாட்டான் ஊர்க்கா மண்டிக்கு சமானம் என்கிட்ட இருக்கிற ரத்தம் எதுவும் இல்ல. எல்லாம் 130 ரூபா போட்டுதான். விலைக்கு போச்சுப்பா நான் தாங்க அண்ணே அப்படி இருந்தாலும் இந்த தேவர்கள் எப்படி பிறந்தார் அசுராதிகள் எப்படி பிறந்தார் ஏதாயிலும் தெரியுமா தெரியாதுங்க ஏற்கனவே காலத்திலே சத்தியலோக வாசி பெருமாதேவனுடைய வலது கால் வெறுவரிலே தக்கன் பிறந்தான் இடது கால் வெறுவரிலே தரணி பிறந்தான் ஒரு வயிற்றில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா என்ன முறை அண்ணன் தங்கை முறையாக வேண்டும் ஆனால் தேவர்களுக்கு முறை என்பது கிடையாது தக்கனுக்கு தரணிக்கு திருமணத்தை முடித்தார் முடித்து தரணியோடு இணங்கி ஒன்றல்ல இரண்டல்ல 2000 ஆண் மக்களை வேண்டாம் அப்படி வென்று மக்களோ சமத்துல இருங்கள் வரத்தை பெறுங்கள் என்று உரைத்தார் அப்படி என்று தக்கன் உரைத்தார் இதை பார்த்தான் நாரதன் ஒரு தக்கன் பிறந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் 2000 ஆண் மக்கள் வரத்தை வாங்கினார் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படி என்று வீணை மீட்டி சமத்துல இருந்தவரை அபயத்திலே இறக்கி விட்டார் அப்போது பார்த்தான் தக்கன் நாரதனுக்கு சாபத்தை கொடுத்து அதற்கு பிறகு தரணி ஓடி இணங்கி ஒன்றல்ல இரண்டு இல்ல 50 பெண் பிள்ளைகளை பெற்றார் அந்த 50 பெண்ணை யாருக்கு கொடுத்தார் யார் கொடுத்தார் 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்தார் 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்தார் 23 13 பெண்ணை காசிவருக்கு கொடுத்தார் மீதி இருப்பது 8 பெண்ணை யமனுக்கு கொடுத்தார் மீதி இருப்பது 2 பெண்ணை சூரியனுக்கு கொடுத்தார் அப்படி கொடுத்து 13 பெண்ணை காசிவருக்கு கொடுத்தாரு அந்த 13 பெண்களில் மிக மிக அழகானவள் 2 பெண்கள் யார் அதிதி சரி அப்படி 2 பெண்கள் அழகானவள் அப்படி இருந்த போது அதுக்கு தேவர்களும் திதிக்கு அசுராதிகள் பிறந்தார் எத்தனை பேர் தேவர்கள் 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அசுராதி எத்தனை பேர் 66000 கோடி அசுராதிகள் 66000 கோடி அசுராக்கள் சரிங்க கேட்கலாம் அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க ஆமா 5 குழந்தை 6 குழந்தை 12 குழந்தை இப்படி எல்லாம் பெற்றாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க 1 2க்கு மேல கிடையாது இல்ல அப்படி இருந்த போது உன்னுடைய நீங்கள் எப்படி 66000 கோடி அசுராக்கள் பிறந்தார் அப்படி என்று கேட்கிறாய் ஐயா அதாவது ஒரு இரவு என்ற 4 ஜாமம் 4 ஜாமத்துக்கு 4 பேர்கள் பிறந்தார் முந்தி முதலாக சூரபத்மன் பிறந்தார் இரண்டாவது ஆரிகன் மூன்றாவது சிங்கமுகன் நான்காவது அஜாமிகி அப்படி பிறந்த போது அஜாமிகி அனுபல் ஒரு முக்கினால் 3.5 கோடி பிள்ளை தேவா மோட்டர் தண்ணி போறவங்கள போவாடு புள்ள உண்மை ஒரு முக்கிக்கு 3.5 கோடி பிள்ளை புள்ளனா என்னடா பெரிய வாய்க்கால தண்ணி போற மாதிரி தான் பொத்த தண்ணிட்டே இருக்கும் அப்படி சொன்னபாதி பார்த்தா தேவர்கள் அசுராதி வர்க்கம் பெருத்து கொண்டு இருக்குது அசுராதி வர்க்கத்தை அழிக்க வேண்டும் அப்படி என்று முருகபெருமான் உட்பட செய்து முருகன் ஓடி வந்தான் அசுராதி வர்க்கத்தை அழிக்க பெருத்து கொண்டே இருந்தது பார்த்தார் தேவர்கள் இந்த அசுராதி வர்க்கத்தை அழிக்க வேண்டுமா பிறப்பு என்பது நிற்க வேண்டும் அப்படி என்று விநாயகனை வர செய்து விநாயகன் தும்பிக்கையை கொண்டு அந்த அஜாமிகை யோனிலே தரத்தார் அப்படி அடத்த போது பிறப்பு என்பது நின்றது அஜாமிகை இருந்தது அவளும் போயிட்டான் ஆமா சரி அப்போது நின்றது 66000 கோடி அசுராதிகள் அன்று முதல் இன்று வரைக்கும் தேவர்களுக்கு எங்களுக்கு பகை என்ற தினத்திலே முந்தி முதலாக அகோர பசியாகிவிட்டது காணுங்கள் சென்று தினந்தோறும் யார் அடிப்பது அவர்களை உண்ணுவது அதிலே மீறுவத்தை கொஞ்சம் கொண்டு வந்து என் தங்கை கமலக்கண்ணிக்கு கொடுப்பது இடுப்பிக்கு கொடுப்பது அத்தனை ராவணிக்கிறேங்க என்ற தினத்திலே காணுங்கள் செல்ல வேண்டும் அங்கே அழைக்க வேண்டும் அதற்கு முந்தி இந்த சாமிக்கு சபைக்கு வணங்கி பிறகு போகலாம் முழக்கவனே கருத்தவனே எமலையோரின் கருத்தவனே பித்தாகி முழத்தவனே விளைவாகி கருத்தவனே விமலையோரின் கருத்தவனே என்னங்கடியே
சகனத்தில் இருந்தாலும் மரணத்தில் இருந்தாலும் துயரத்தில் நினைவாகும் இந்த கடியா அந்த தக்காடி துரியனையே பத்தெட்டு 18 நாள் அத்திமானகளாக தக்காடி துரியனையே பத்தெட்டு 18 அங்கு நாள் அடிவாடு நடத்தவனே இந்த படமேதில் அடுத்தவனே அரிதாமர் பிடித்தவனே அடிவோடு எடுத்தவனே படமேதில் எடுத்தவனே அங்கறிஞ்சாமர் பிடிப்பவனே எங்க ரகுராமா பத்திர கோட்டையில இந்த மக்காலின் கீழிருந்து இந்த பக்கருக்கு முத்திரராம் ஜெயராம் பத்திர கோட்டையில மக்காலின் கீழிருந்து பக்கருக்கு முத்திரராம் எங்கள் ஜெயராமா பத்திர கோட்டையா இது ராஜவேலன் பாட்டையா இந்த பாட்டவரை நீக்கையா எங்கள் பெருமா பத்திர கோட்டையா ராஜவேலன் பாட்டையா பாட்டவரை நீக்கையா எங்கள் பெருமா மகாராயரத்தை பார்க்கணும் எந்நாட்டுக்கு மன்னராக பற்றி சத்தத்திலே ஏந்திரலியே எங்க அம்மனுடைய பாதார விந்தகமல்களுக்கு அது மட்டும் கிடையாது இந்த ஊர் பொதுமக்களுடைய பாதார விந்தகமல்களுக்கும் அது மட்டும் கிடையாது நாட்டாண்மை கவுன்சிலர் தலைவர் உப தலைவர் வார்டு மெம்பர் பிரசிடண்ட் விழாக்கு தலைவர்கள் அவருடைய பாதார விந்தகமல்களுக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம நாடக கம்பெனியில் ஆசானாக வெளிவரக்கூடிய ஒரு பலத்தை சேர்ந்த காப்பி மாணிவால் நாடகாசான் அண்ணனுடைய பாதத்திற்கும் எனக்கு அண்ணனாக வரும்படியான கோட்டையாமலத்தை சேர்ந்த டி குமார் நாடகாசான் அண்ணனுடைய பாதார விந்தகமல்களுக்கும் நாடக நடிகர் அனைவருடைய பாதத்திற்கும் அகடகட பவனாக இருக்கும்படியான கூந்தூர் பேட்டை பக்கம் ஆரினத்த கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய முருக அண்ணார் உன்னுடைய பாதார விந்தகமல்களுக்கும் ஒரு 500 அடி அடிச்சு சொல்லு. இந்த கோட்டையாமலை வரதராஜி சிறந்த ஆட்சி கரங்கூப்பி வணக்கம். ஐயா என்ன வாரினி யார் என்று என்ன வாரினி யார் என்று என்னை யாவரும் அறியா என்னை அங்கு மன்னவன் திருதிராஜன் என்னை மகன் என்று வளர்த்தான் பெண்ணே அடி தன்னவான் அவனே என்று அடி தன்னவான் அவனே என்று அங்கு தான்மணி பொறுக்கி கோத்தார் அந்த மன்னவர் செய்த நன்றி நான் மறப்பானோ என் பிறப்பிலே இந்த மகாராயராஷ்டிர மகாக்கணம் எந்நாட்டுக்கு மன்னராக அங்கு தேசாதிபதி கரண விசேகரனுக்கு நகராக வரும்படியான அதாவது செல்வ விநாயகர் என்று சொல்லும் நாட்டாமை அப்பேர் கொண்ட நாட்டார் செல்வ விநாயகர் அந்த விநாயகர் துணை பேர் கொண்டு ஆரூர் ஐயா அவர்கள் இந்த கோட்டையாமலை வரதராஜ பாராட்டி அவர் கருத்தில் எனக்காக அளிக்கப்பட்ட சொன்னகணைக்கு 100 லட்சமாக அவித்து இந்த அம்மன் ஒரு வங்கிலே போகும் இடமெல்லாம் புகையும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பும் இந்த ஆயுளை கொடுத்து நல்ல முறையோடு வைத்திருக்க வேண்டும் என்று அந்த அம்மனை பிரார்த்தனை செய்ய பாடின திருப்புகள் அந்த திருப்புகை ஏற்றிய ஆள் யாரு பத்திரகோட்டை ராஜவேல் நாடக பேராசிரியர் மறந்த மாமியாதை அவர் மறந்த மாமியாதை அவர் சத்தாடு நல்ல செங்கனி பொறுக்க வேண்டும் ஆண்டாடுகளை மல்லிகை பூ பொறுக்க வேண்டும் அந்த சாலோப சாரூப சாமிப சாயுத்தம் என்று சொல்ல முடியாது 4ஆம் அதிவு கடை வேண்டும் அப்படி என்று அந்த ஆண்டவன் அப்படி இந்த கோயிலும் இந்த தினத்திலே காணகம் செல்ல வேண்டும் அதனால என் தங்கியாவிலிங்க வரும்படியான
கமலக்கண் இருந்தால் நான் நடத்தேன் என்று சீக்கிரம் இடுப்பா தூரம் நகையா இருக்கக்கூடிய இடுப்பி அழைக்க இடுப்பி தற்பா